ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சேனல் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் இங்கே பாருங்கள். இந்த மைக்ரோஃபோனை வச்சு தான் எல்லா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னையிலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து புது மைக்ரோஃபோன் வந்து நானும் எங்கள் அப்பா வந்து கிஃப்ட் பண்ண போகிறோம். அந்த மைக்ரோஃபோன் தான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஹவா ஷலாம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நம்ம சேனலுக்கு தேவைப்படுற ஐட்டம். பார்த்திங்கன்னா இது வந்து பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா K8 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மைக்ரோஃபோன் தான். இது வந்து நான் ஐஃபோன்லேயும் போட்டுக்கலாம், எந்த ஃபோன்னாலும் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு மல்டிபர்பஸ் மைக்ரோஃபோன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இருங்க, உங்களுக்கு நான் அந்த மைக்ரோஃபோனை போட்டுக்கிறேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சேனல் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் இங்கே பாருங்கள். இந்த மைக்ரோஃபோனை வச்சு தான் எல்லா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னையிலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து புது மைக்ரோஃபோன் வந்து நானும் எங்கள் அப்பா வந்து கிஃப்ட் பண்ண போகிறோம். அந்த மைக்ரோஃபோன் தான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் K8 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் மேட் இன் சைனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ப்ளூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்துருச்சு ஓப்பன் பண்ண நீயும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தனே பார்த்திங்கன்னா இதான் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தனே பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு மேலே என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு ஓடிஜி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடிஜி பின்னு சொல்லுவாங்க இது. இங்கே பார்த்திங்கன்னா இது என்னதுன்னா இங்கே பாருங்கள், அதாவது ஐஃபோனுக்குரிய பின்னை வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா USB to மைக்ரோ USB இருக்கும். இது வந்து C type to USB ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா அதை உங்களுக்கு அடுத்து போக சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொரு யூஸையும் சொல்கிறேன். அதுக்கடுத்து மெயின் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன். இது பாருங்கள், இதுதான் மெயின் ப்ராடக்ட். இது வந்து ரெண்டாவதாக வச்சுருக்காங்க. இதில் மைக்ரோஃபோனில் ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சார்ஜபிளாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரொம்ப மெயினான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரிசீவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிசீவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சி டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் பக்கத்தில் ரைட்டாக காமிக்கிறேன். சி டைப் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்கலாம், என்னடா தம்பி சி டைப்பில் கொடுத்துருக்காங்களே, அப்போனா இதில் வந்து நம்ம சி டைப் போட்டு இருக்கிற பின்னில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதுக்கு தான் இந்த ஓடிஜி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இது வந்து சி டைப் வந்து இந்த மாற்று இது மேல் பின்னு. இதை வந்து இந்த போர்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் பாருங்கள், இந்த ஓடிஜி இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இவங்க கொடுத்துருக்குற C type to USB ஓடிஜி பின் எடுத்துக்கிட்டு இந்த C type to USB ஓடிபி பின்னை இந்த ரிசீவரில் வந்து மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது கொடுத்துருப்பாங்க. அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா 1 minute ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். USB போர்ட்டோட ஒன்று இருக்கும் ஒரு ஓடிஜி. இது பார்த்திங்கன்னா USB to மைக்ரோ USB ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அம்மா ஃபோனில் வந்து மைக்ரோ USB தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு முதல்ல இருந்து கிளியராக சொல்லிடுறேன் ஒரு தடவை. இங்கே பார்த்திங்கன்னா ரிசீவர் வந்து C டைப். அந்த C டைப் to USB, அந்த USB to மைக்ரோ USB ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான மெக்கானிசம் தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசீவர் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்
இந்த ரிசீவர் பார்த்தோம்ல, இந்த ரிசீவர் எதுக்குன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு. தம்பி இந்த இது வந்து நீங்கள் சி டைப்பாகவும் இருக்கணும், மைக்ரோ யூஎஸ்பியாக இருந்தாலும் அதை வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ண முடியாதேடா, அது வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்பீங்க. அதுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்குன்னு மட்டும் தனியாக ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதில் 2 ரிசீவர். ஒரு இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐஃபோன் ஃபோனுக்கான ரிசீவர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ரிசீவர் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து ஐஃபோனுக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக நம்ம ஐஃபோனில் போட்டு நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட வந்து ஐஃபோன் கிடையாது, அதனால் எங்களுக்கு தேவைப்படலை. இப்போ வந்து நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த ரிசீவரை தான். இது பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் கேப்சர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நாங்கள் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து இன்னொரு ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா இப்படி இருந்ததுனால நான் பார்க்காம விட்டுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள் சிம்பிள் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேபிள்னு நினைக்கிறேன், சரியாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஒரு கேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நினச்ச மாதிரி கேபிள் தான். இருங்க உங்களுக்கு நான் வந்து இதை எடுத்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. சின்ன பின்னாக வேறு இருக்குது. இது வந்து யூஎஸ்பியில் வந்து இந்த சி டைப்பு. இது வந்து எதுக்குன்னா நம்மளோட மெயின் பொருள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மைக்ரோஃபோன். இந்த மைக்ரோஃபோனில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அதோட போர்ட் எதில் இருக்கும்னா சி டைப் போர்ட்டாக இருக்கும். அந்த சி டைப் போர்ட்டில் வந்து இந்த பின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ஜர் பின்னை வந்து இப்போ நம்ம மாட்டிட்டு இந்த மைக்ரோஃபோனுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்ரோஃபோன் வந்து பேட்டரியில் ஒர்க் ஆகலை, அதில் வந்து இன்பில்ட் பேட்டரி இருக்குது. அதனால் அது வந்து சார்ஜ் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் இல்லைனா இது வந்து ஆன் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். யூசேஜ் வந்து உங்களுக்கு நான் இப்போ கிளியராக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கள் அம்மாவோட ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னாண்டு என்னென்னா அம்மா ஃபோனை வச்சு நாங்கள் உங்களுக்கு பண்ணி காமிக்க முடியாது. அதனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபோன் இருக்கும். இது வந்து vivo 1724 வெர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை வச்சு நாங்கள் வந்து இந்த மொபைலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் இதை எப்படி பண்ணணும்னு, இதை எப்படி இந்த மைக்கை வந்து அட்டாச் பண்ணணும்னு. ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த ரிசீவர் எடுத்துக்கோங்க. அந்த ரிசீவரில் இந்த ஓடிஜி கேபிளை வச்சுக்கோங்க. அந்த ஓடிஜி கேபிளை நம்ம திரும்பி வந்து மைக்ரோ யூஎஸ்பியாக மாற்றணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த சின்ன ஃபோனில் பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான் இருக்குது. இந்த மைக்ரோ யூஎஸ்பி தேவைப்படுறதுனால என்னென்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி, அதாவது யூஎஸ்பி டு மைக்ரோ யூஎஸ்பி பின் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரிசீவர் டு யூஎஸ்பி டு மைக்ரோ யூஎஸ்பி. ஓகே, இப்போ இந்த ரிசீவரை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ரிசீவரை வந்து நம்ம சார்ஜே பண்ண தேவையில்லை. இந்த ரிசீவரை அப்படியே நம்ம வந்து இந்த மொபைல்லேருந்து இதை வந்து இது எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து பின் இருக்குது, போர்ட்டு. அதில் வந்து இந்த பின்னை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கடுத்து நம்ம முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோனை வந்து நம்ம ஆன் பண்ணணும். உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு இதுக்குள்ள ஒரு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பவர் பட்டனை நம்ம என்ன பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பின்னாடி இருக்க லைட் பார்த்திங்கன்னா க்ளோவாக நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் லைட் வந்து க்ளோவ் ஆகும். நம்ம வந்து இதை அப்படின்னா டேர்ன் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த டேர்ன் ஆன மைக்ரோஃபோனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட தம்பி எப்படிப்பா இப்போ ஆன் ஆகி தான் இருக்குது, ஃபோனு கூட இது கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா தம்பி எதுவும் ப்ளூடூத் ஆன் பண்ணாலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா எடுத்துன்னு இருக்கும். இந்த vivo 1724 வந்து இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடிஜின்னு. அந்த ஓடிஜி ஆப்ஷனுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ண அடுத்த செகண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில்
இருந்த மைக் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. உங்களுக்கு இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஜி நான் ஆன் பண்ணுறேன். இருங்க இப்போ ஆன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, பேர் ஆகிடுச்சு. அதாவது வந்து க்ரீன் கலர் லைட்டு மட்டும் எரியும். இப்போ வந்து பேர் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஃபோன் கூட இந்த மைக் வந்து பேர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மைக்கில் வந்து கிளிப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளிப்பை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பாருங்கள், அந்த கிளிப்பை வந்து நம்ம ஷர்ட்டில் அப்படி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். மாட்டி வச்சுட்டு நம்ம வந்து பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த தனியாக ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதை வந்து நான் எடுத்துடுறேன் இந்த மைக்ரோஃபோனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், K8 வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இந்த மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிளியராக இருக்குது. நான் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் ஹெவியாக வச்சுருக்கேன் ஸ்பீடாக. ஆனாலும் இந்த வந்து ஃபேன் சவுண்ட் அவ்வளோவா கேட்கல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு பேர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் லைட் எரியுது. அதாவது பேர் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். 500 rupeesக்கு இது செம்ம ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு சொல்கிறேன், இது வந்து 800 rupees ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Jehovah Shalom சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.